இப்பொழுதும் நம் மத்தியில் அக்கா அவர்கள் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு விசை கரங்களை தட்டி வெள்ளூர் பகுதியிலிருந்து கர்த்தர் நம் வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிங்களே அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என் உள்ளத்தின் ஆழத்திலே கர்த்தர் போட்டது நிமித்தம் நாம் யாவரும் அவர்களை எழுமி நின்று ஒரு விசை தேவனுடைய வார்த்தையை நாம் வரவேற்போம். நாம் எல்லாரும் எழுமி நின்று பெற்றவளே நீ வாழ்க, பயப்படாதிரு. அதையும் சேர்த்துக்கங்க, பயப்படாதிரு. ஹல்லேலூயா. எதை கண்டும் நம்ம பயப்பட போகிறதே இல்ல இல்ல. இந்த வருஷம் முழுவதும் பிசாசு பல சோதனைகள் கொண்டு வந்து பயமுறுத்தினா, ஆனா இன்னைக்கு அவனுக்கு திரும்பி நம்ம சொல்ல போறோம், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். என்னை அழைத்து வந்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். அழைப்பை தந்த சகோதரி ஹெப்சிக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு நான் மிகவும் கனம். இட்ஸ் அன் ஆனர், இட்ஸ் அன் ஆனர். தேங்க்யூ ஸோ மச் ஹெப்சி. நம்ம இங்கே தேவனுடைய பிரசனத்தில் எல்லாரும் வந்து வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி காத்திருந்தாங்க. அவங்க காத்துல ஆண்டவர் உங்களுக்காகவே வெயிட் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு உங்களை எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறார். வந்தவர்களை வந்தவனமாக அனுப்ப போகிறதில்ல. அவருடைய வார்த்தையினால் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து உருவாக்கி நம்மை பலப்படுத்தி அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே, இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ல நம்ம எல்லாரும், இதுதான் சீசன். நம்ம இது ஒரு பாடல் சீசன். கிறிஸ்மஸ் ஒரு பாடல் சீசன். எங்க பார்த்தாலும் கேரல்ஸ் பாடுறது. ஆனா ரொம்ப துக்ககரமான காரியம் என்னன்னா, இந்த வருஷம் நான் அதிகமான கேரல்ஸே கேட்கல. அவங்க சகோதரி சொன்னது போல இவாஞ்சலிசம் குறைஞ்சி வருதுன்னு சொல்லி. ஆனா நம்ம எழும்புவோம். இதுதான் சந்தர்ப்பம். இது வரைக்கும் போக முடியலன்னு சொன்னா, ஆனா இன்னையில இருந்து ஆரம்பிப்போம். யார் யாருக்கெல்லாம் எப்படிலாம் சொல்ல முடியுமோ அப்படி நம்ம சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். என்ன சொல்ல போறோம்? இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்காரு. என்ன நற்செய்தி? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும். இது சொன்னா போதும், எல்லா மனுஷருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய நற்செய்தி. அல்லேலூயா. இத சொல்லுங்க, இதுதான் இயேசு பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி நீங்க சொல்ல ஆரம்பிங்க. எல்லாரும் கேட்கட்டும், எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வரும்பொழுது ஆண்டவர் எனக்கு உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். ரோமர் 8:36 வாசிங்களேன். எவர்களை அழைத்தாரோ, எவர்களை முன்குறித்த ஆமென், ஆமென். அழைத்தார், அழைத்தவர் நீதிமான் ஆக்கினார், நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி. 4 சொல்லுங்க. அது அழைத்தாரோ, முன்குறித்தவர்களை அழைத்து, அழைத்தவர்களை நீதிமானாக்கி, நீதிமானாக்கினவர்களை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிமை பெற்றிருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க? How many of you are glorified? Hallelujah. தேவனுடைய நோக்கமே அதுதான். இழந்தார், ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அந்த மகிமையை நமக்கு திரும்பி பிதாவாகிய தேவன் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அதோடு நின்று விடாதபடிக்கு மகிமையின் மேல் மகிமை நாம் பெற்று தேவனுக்காக சாட்சிகளாக இருந்து அவரோடு கூட நித்தியத்தில் நாம் சேர வேண்டும். ஹல்லேலூயா. அதனால இங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மகிமை அல்ல,
முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அது நான் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஆலயத்தை தேவன் குறிக்கிறார்? எந்த ஆலயத்தை தேவன் சொல்லுகிறார்? சொல்லுங்க. கரெக்டா? எங்க சொல்லப்பட்டது இந்த வார்த்தை? 2ஆம் ஆலயம் கட்டப்படும் பொழுது சொல்லப்பட்டது. முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். அது அந்த ஆலயத்துக்கு சொல்லது மாத்திரம் அல்ல, நமக்காக அந்த நாளிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. தேவன் நமக்குள் வாசம் செய்து வார்த்தை மாம்சமாகி நமக்குள் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள் வாசம் செய்கிறார். அதனாலதான் முந்தின ஆலயத்தின் சாலமோன் கட்டின ஆலயம், ஜெருபாபேல் கட்டின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த ஆலயத்தின் மகிமை பெரிது. ஹல்லேலூயா. அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அப்போ நமக்குள் வாசம் செய்கிறவர் எப்படியா இருக்கிறார்? என்ன செய்ய போகிறார்? நம்மை மகிமைப்படுத்துகிறவராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை நம் வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா ஏரியாவிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நான் மகிமைப்படுவேன், என் சூழ்நிலைகள் மகிமைப்படும், தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும். எந்த பலவீனம், எந்த ஒரு பிரச்சனை எது தீராதது என்று இருக்கிறதோ அந்த காரியத்தில் எல்லாம் தேவ மகிமை விளங்குமானால் அது மாறி போகும். ஆமென். ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ இது நம்ம கொண்டாடுகிற நாட்கள், டேஸ் ஆஃப் செலிப்ரேஷன். குடும்பங்கள் ஒன்று சேருகிறது, கெட் டுகெதர்ஸ் இல்லையா? இப்போவே பிளான் பண்ணுவோம். கிறிஸ்மஸ் நாட்களில் யார் யாரை கூப்பிடலாம், எங்கே யாரை போய் சந்திக்கலாம், ஜனங்கள் சந்திக்கிற ஒரு காலம். அதோடு கூட கிஃப்ட்ஸ் பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு காலம் இல்லையா? அப்போது இது வந்து முதல்ல ஒரு பாடல்கள் பாடுகிற சீசன் சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல பாடப்பட்ட கேரல் எங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல யார் கேரல் பாடினது? இல்லை, கிட்ட வந்துட்டீங்க. ஓகே, முதல்ல பாடப்பட்ட கேரல் யார் பாடினது? தேவ தூதர்கள், மெய்ப்பர்கள் கிட்ட பாட. ஓகே, அப்போ தேவ தூதர்கள் பாடினார்கள். ஏன் பாடினாங்க அவங்க? அவங்க பாடினது இவங்களுக்காக இல்ல, தேவனை மகிமைப்படுத்தி பாடினாங்க. ஏன் பாடினாங்க? நற்செய்தி. என்ன நற்செய்தி அது? பாவத்துல என்ன அழிந்து போகிற அனுகுலத்தை மீட்கும்படியான ரட்சகர் பிறந்து விட்டார். எங்களுக்கு இல்லாத ரட்சிப்பு, தேவதூதர்களுக்கு இல்லாத ரட்சிப்பு தேவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட நமக்கு இருக்கிறபடினாலே அவர்கள் அன்று அந்த நற்செய்தியை மகிழ்ச்சியோடு அவங்க அறிவித்தாங்க. ஹல்லேலூயா. அப்பதான் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அந்த போது நாம என்ட்ரு ஆகும் போது அந்த பாட்டம் பாடிட்டு இருந்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த அந்த இது நான் தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இவங்களுக்கு அந்த நற்செய்தி இப்படியாக ஒரு பாடல் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. அப்போ அந்த நாள் தொடங்கி இதுவரைக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நற்செய்தி எல்லாருக்கும் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஆனா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் எப்போ இந்த ஒரு ஒரு வேர்ல்டு வைடா இந்த கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடணும்னு சொல்லி நியமித்தாங்க தெரியுமா? எந்த வருஷம் தெரியுமா யாருக்காவது? இயேசு கிறிஸ்து பிறந்தது எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்பாக. சரி, எப்போ அறிவிக்கப்பட்டது தெரியுங்களா? இது எப்படி சொல்றது? 1103 AD. AD 1103. தமிழ் எப்படி சொல்லுவோம்? அது 11 AD. ஆமா, இப்போ AD 1103. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் எல்லா உலகம் முழுவதும் செலிப்ரேட் பண்ணோன்றத சொல்லி சர்ச் மூலமா தீர்மானிக்கப்பட்டு
செலிப்ரேஷன் அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்பாக அங்கங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு வைடாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறது இந்த வருஷம்தான். சரி, ஏசு கிறிஸ்து 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அது டிசம்பர் தான் பிறந்தாரா? தட்ஸ் வெரி நைஸ். தெரியல, கரெக்ட். சரி, தெரியலன்றவங்க எத்தனை பேர்? ஓகே. இல்லைன்றவங்க எத்தனை பேர்? சிலர் இல்லைனாலும் கை தூக்குறாங்க, தெரியலன்றதும் கை தூக்குறாங்க. ஓகே, சரி, ஓகே. அவர் 25ஆம் தேதி பிறக்கல, டிசம்பர் 25 பிறக்கல. ஓகே, ஆனா அவர் பிறந்தது ஹிஸ்டரி இல்லையா? அவர் பிறந்தது ஹிஸ்டரி. அவர் ஹிஸ்டரி மேக்கர். அவர் பிறந்தது, அவர் பிறப்புக்கு அப்புறம் தான் கேலண்டரே பிரிக்கப்பட்டது, BCAD. ஓகே, சரி. அப்போ 25ஆம் தேதி அவர் பிறக்கல, 25ஆம் தேதி டிசம்பர் அவர் பிறக்கல. ஆனா ஏன் இது இப்படி குறிக்கப்பட்டதுன்னு சொல்ல பார்க்கும்போது, குளிர்காலம். ஓகே, குளிர்காலம். சரி, என்ன விஷயம்னா, யூதர்கள் நம்ம பைபிளை நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா நமக்கு எபிரேய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். நம்ம பைபிளே நம்ம எழுதப்பட்டு நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கப்பட்டது தான். ஆனால் இது எந்த மூல பாஷையில் இருந்துனாக்கா ஹீப்ரூல இருந்து. அப்போது எபிரேய பாஷையில் யூதர்கள் கலாச்சாரத்தில் அவங்க டே ஆஃப் கன்செப்ஷன், அந்த குழந்தை கருத்தரிக்குதுல்ல, அந்த நாளை தான் அவங்க அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகே, அப்படி கொடுக்கப்பட்ட நாள் தான் 25 டிசம்பர். கை தட்டுவோமே. இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத சில காரியங்கள் நமக்காக தேவன் வெளிப்படுத்துறார். ஏன்னா நம்ம இன்னும் அவரை மகிமைப்படுத்தும்படியா, இன்னும் அவரை நேசிக்கும்படியா, இன்னும் ஆழமா அவரை புரிந்து கொள்ளும்படியா. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து கன்சீவ் ஆன நாள் டிசம்பர். அப்போ எப்போ பிறந்திருக்கணும்? வெரி குட் கால்குலேஷன். அதுதான். யுவர் மதர் ஹவ் மெனி சில்ட்ரன்? எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? இப்போ டிசம்பர்னு சொன்னதும் செப்டம்பர்னு கரெக்டாக கணக்கு போட்டு சொல்லியாச்சு. எஸ், ஹி வாஸ் born in செப்டம்பர். சரி, அதுக்கு வருவோம். சரி, அப்போ அந்த 25th டிசம்பர் வந்து ஜீசஸ் கன்சீவ் ஆன நாள். ஆக்சுவலாக எனக்கு பிறந்தாரு செப்டம்பர்னு சொன்னீங்கல்ல, கரெக்ட். எந்த நாள் தெரியுமா? 29ஆம் தேதி. டேட் 29. BC2. எப்போ? BC2. அப்போ இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல பிறந்தாரா, பழைய ஏற்பாடுல பிறந்தாரா? எங்க? இன்னும் திட்டமா தெரியல. சரி, பழைய ஏற்பாடுல பிறந்தாரு. அவர் 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 பிறந்து இறந்த பிறகுதான் ஏடி ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தது, சரி, இயேசு கிறிஸ்து பிறந்தது BC2. சரி, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு படிச்சாரா, பழைய ஏற்பாடு படிச்சாரா? அது திட்டமா இருக்கிறீங்க. வெரி குட், வெரி குட். சரி, இதை நான் சொல்லிட்டேன். செவ்வாய்க்கிழமை அவர் பிறந்தது, செவ்வாய்க்கிழமை. சரியா? இதே போல எப்ரேய கேலண்டர்ல 1st of திஷ்ரின்னு சொல்லுவோம். அதை திஸ்ரின்ற மாசத்துல 1ஆம் தேதி. அந்த செப்டம்பர் 1ஆம் தேதி மோஸ்ட்லி அது கொஞ்சம் டேட் மாறி மாறி வரும் யூத கேலண்டர்ல. ஏன்னா அவங்க வந்துட்டு லூனா கேலண்டர் ஃபாலோ பண்றாங்க. 30 நாள், மாசத்துக்கு 30 நாள் என்று சொல்லி. அப்போ அவங்க அந்த கேலண்டர் ஃபாலோ பண்றதுனால கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஆனா இந்த 1ஆம் தேதி திஸ்ரி 1, அந்த நாள்ல அவர் பிறந்தாரு. அதுதான் ரோஷ் ஹஷானா, நியூ இயர் என்று சொல்லி யூதர்கள் கொண்டாடுகிறார்கள். ஓகே, சரி. அப்போ இந்த காரியத்தை நமக்கு இப்ப தெளிவாயிடுச்சு, இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தாருன்னு சொல்லி. சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து டிசம்பர்ல தான் பிறந்தாரா? இல்ல, கன்சீவ் ஆன நாள். ஆனா நம்ம இந்த டேட்டை நம்ம கொண்டாடுறோம். யூனிவர்சலா அது டிசைட் பண்ணதுனால. இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் நம்ம பெந்தகோஸ்து கூட்டத்தார் நோ கிறிஸ்மஸ் சொல்றாங்கல்ல. நான் சொல்லுவேன் எஸ் கிறிஸ்மஸ். ஏன்னா இயேசு பிறந்தது உண்மை, அந்த நாளை பற்றி நமக்கு வேண்டாம். சரியா? ஆனா அவர் பிறந்தது நிச்சயம். உலகம் முழுவதும் அது எல்லாரும் கொண்டாடுறாங்க. அது ஒரு நாள் நியமிக்கப்பட்டுருச்சு. நம்மளும் அது இப்போ பண்ண மாட்டோம்னு சொன்னா நற்செய்தி போகாது. அது நிமித்தமா we have to exploit the situation. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த செலிப்ரேஷன்
முதல்ல யார் அதை உண்மையா செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா யாரு? மேய்ப்பர்கள். வண்டர்ஃபுல். மேய்ப்பரையே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. வெரி குட். ஓகே, வண்டர்ஃபுல், கரெக்ட். மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது இல்லையா, அவங்க தான் அதை அழகா உண்மையா கொண்டாடுறாங்க. என்னன்னு சொன்னா அந்த மேய்ப்பர்கள் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? லூக்கா 2:14 வாசிக்க வேண்டாம், எங்க வாசிங்க, 2:14. துதித்தார்கள். அதுக்கு முன்பாக அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டு பயப்படாதிருங்கள், இதோ உங்களுக்கு அறிவிக்கிறேன். சரி, ஏன் இது அவ்வளோ உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காரியமா இருந்தது? இந்த மேய்ப்பர்கள் யார்? ஒதுக்கப்பட்டவர்கள். வெரி குட். மேய்ப்பர்கள் சிறுமைப்பட்டவர்கள். வெரி குட். இந்த மேய்ப்பர்கள் ஆடு கரெக்ட், ஆடு மேய்க்கிறவங்க தான் மேய்ப்பர்கள். சரி, அவங்க எஸ் கேட்கலாமா? முரட்டாட்டமானவங்களா? ஆக்சுவலா என்னமா? கரெக்ட், மந்தையை காக்கிறவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். கரெக்ட். ஓகே, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். எங்கேயோ போயிட்டீங்க. சரி 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 சரி, இப்போ ஓகே, ரெடியா இருங்க, ரெடியா இருங்க. இப்போ நான் சொல்றேன், இந்த மேய்ப்பர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் தெரியல. லேவியர்கள். ஹல்லேலூயா. யார் லேவியர்கள்? லேவியர்களுடைய வேலை என்ன? ஊழியம் எங்க செய்யணும்? ஆலயத்தில் செய்யணும். அப்போ எருசலேம் ஆலயத்தில் ஊழியம் செய்ய வேண்டிய லேவிய கூட்டம். அந்த ஒரு கூட்டத்தில் இந்த கூட்டம் லேவிய கூட்டம். அப்போ இவங்க ஆடு மேய்ச்சாங்க. எதுக்காக? பதில் உங்களுக்கு தெரியணும். லேவியர்கள் ஆடு மேய்ச்சாங்க. எதுக்காக? வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், கரெக்ட். பலி செலுத்தும்படியான ஆடுகள் அவங்க தான் அதை பராமரிக்கிறாங்க. அந்த மந்தையை அவங்க பராமரித்து அந்த அந்த ஆட்டுக்குட்டி பிறக்குது இல்லையா, அதை கந்தையில் சுருட்டி எங்கேயும் அதுக்கு ஒரு சின்ன கீறல் கூட வரக்கூடாது. அதனால அது பிறக்கும் பொழுதே அது அழகாக ஒரு கந்தையில் சுருட்டி அதை முன்னணியில் வைப்பாங்க. சரியா? ஓகே. அப்போது இவங்க யார்? இப்போ லேவியர்கள் ஆடு மேய்க்கிறவங்க தான். எந்த ஆடு மேய்ச்சாங்க? பலி செலுத்தும்படியான, தேவாலயத்தில் பலி செலுத்தும்படியான ஆடுகளை மேய்த்தவர்கள். சரி, இவங்களுக்கு நற்செய்தி வருது. எதுக்காக? அது ஏன் இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம்? கரெக்ட், ரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். எதுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல பல தீர்க்கதரிசிகள் மூலமாக கடைசியான்னு சொல்ல முடியாது, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, மைக்கா, ஜக்கரியா, இவங்கெல்லாம் 400 வருஷங்களுக்கு முன்பாக, ஏசாயா 700 வருஷங்களுக்கு முன்பாகவே அறிவித்தார். அப்போ தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அங்கு நிறைவேறினது. ஹல்லேலூயா. அதற்கான ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு. அடுத்த ஒரு காரியம் அவங்க ரொம்ப மகிழ்ந்தது என்னன்னா, அப்பா இந்த ஆட்டுக்குட்டியை நம்ம பாதுகாத்து ஒவ்வொன்றையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அதை பராமரிக்கணும். இனி அந்த பொறுப்பு நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஏன் ஒரே தரமா பலியாக போகிற தேவாட்டுக்குட்டி பிறந்து விட்டார். ஆமென். இனி நமக்கு இந்த வேலை இல்லை. இன்னொரு காரியத்துக்காக அவங்க ரொம்ப ரொம்ப கொண்டாடினாங்க. என்னன்னா, இவங்களுக்கு தெரியும் ஜனங்களுடைய பாரம். யாரால முடிஞ்சதோ, யாரால செலவு செய்ய முடிஞ்சதோ, யாருக்கிட்ட பணம் இருந்ததோ அவங்க அவங்களுடைய பாவங்களுக்கு, அவங்களுடைய மீறுதல்களுக்கு அவங்க பலி செலுத்தும்படியான கிரியத்தை செலுத்தும்படியாக அந்த காசு அவங்க கிட்ட இருந்தது. சரியா? வாங்க முடியாதவங்க அவங்களுடைய நிலைமை யோசித்து பாருங்க. ஆடு வாங்கி பலி செலுத்த முடியாதவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? சரி, புறா கூட முடியலன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு?
அந்த குற்ற உணர்வு அந்த குற்ற உணர்வு, அந்த பாரத்தோடு கூட அவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு விடுதலை வருதே என்று சொல்லி இந்த ஆசாரியர்கள் அவங்க தேவனை மகிமைப்படுத்தினாங்க. சரியா? அப்போ இந்த இந்த எல்லா ஜனத்துக்கும் மகிழ்ச்சி உண்டு பண்ணும் நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும். எந்த எல்லா ஜனம்? எந்த எல்லா ஜனம்? நம்ம அந்த நாட்கள்ல வெரி குட், ராஜாக்களுக்கும் சாதாரண மனுஷருக்கும் பணக்காரருக்கும் ஏழைகளுக்கும் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அப்புறம் எல்லா ஜாதியாருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற எல்லா ஜாதியாருக்கும் எல்லா பாஷையினருக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார். பாவத்தில் மனுஷன் நரகத்துக்கு தள்ளப்பட்டான். Man was destined to die in hell. Man was destined to die in hell. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து சாகக்கூடாதுன்னு மீட்டுக்கொள்ள வந்த மீட்பர். ஹல்லேலூயா. அவர் மனுஷன் எங்க சாகணும்னு இருந்தானோ அந்த அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு. அதனால நமக்கு விடுதலை. அப்போ இந்த காரியம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது God established equality. ஆமென். அந்த நற்செய்தியில ஈக்குவாலிட்டி அவங்க பாடின பொழுது எல்லாரும் சமோன் பாடினாங்க. ஒரு பாட்டு நீங்க ரெண்டாவது பாட்டு பாடினீங்க, அதில் எல்லாரும் சமோன் பாடினாங்க. எஸ், ஆண்டவருக்கு யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை, அங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்று. அதனால தான் நம்ம சபையாகிய சபையை எப்படி ஆண்டவர் அழைக்கிறாரு? மணவாட்டி என்று அழைக்கிறார். அந்த மணவாட்டியில் யாரெல்லாம் இருக்கிறது? ஆண் பெண் வாலிபர்கள் முதியோர் சின்ன பிள்ளைகள் அப்புறம் எல்லாருமே எல்லாரும் எல்லா வயதினரும். ஹல்லேலூயா. அப்போ எல்லாருமா சேர்ந்து we are the bride of the bridegroom Jesus Christ. ஆமென். அப்படிதான் அழைக்கிறார். சபையை தன் மணவாட்டி என்று அழைக்கிறார். ஏன் தெரியுமா? அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு அன்பு. அப்போ ஒரு புருஷன் தன் மனைவிக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றணும்னா அதே போல அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த நற்செய்தி யாருக்கு எப்படி அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த முன்னணையில ஆடு சுற்றி அப்படிதான் அடையாளத்தை சொல்றாங்க. நீங்க போய் பாருங்க, பிள்ளைய நீங்க முன்னணையில துணியினால் சுத்தப்பட்டு கட்டப்பட்டிருக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை என்ன? அந்த ஆட்டுக்குட்டிய துணியில சுத்தி முன்னணியில அதே இடத்துல தான் இயேசு கிறிஸ்து கடத்தப்பட்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு முன்னணியில தான். அப்போ இங்க ஆட்டுக்குட்டி அது உண்மையான ஒரு ஆட்டுக்குட்டி, ஆனா அங்க அது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாய் கடத்தப்பட்டிருக்கிறத பார்த்தாங்களா? அடுத்தது இவங்க மெய்ப்பர்கள், ஆடுகளை மேய்த்த மெய்ப்பர்கள். ஆனா நம் ஆத்துமாவை மேய்க்கிறதான மெய்ப்பன் அவருடைய பிறப்பின் நற்செய்தி மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இதெல்லாம் சிம்பாலிக்கா ஆண்டவருடைய அந்த அந்த பிறப்பின் நாட்களில் நடந்த காரியங்கள். சரி, இது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு நற்செய்தியா இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்தது பாவத்திலிருந்து மாத்திரம் நம்மை மீட்க அல்ல, அவரிடத்துல திரளான ரட்சிப்பு உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவரிடத்துல திரளான ரட்சிப்பு. அந்த என்ன திரளான ரட்சிப்பு? ரட்சிப்பு இல்ல, ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு இல்ல. ரட்சிப்புனா சிம்பிளா என்ன, அதுக்கு டெஃபினேஷன் என்ன கொடுப்பீங்க? விடுதலை. ஓகே, அந்த அளவுக்கு போகாத, பிப்ளிக்கலா தியோலாஜிக்கலா இல்லாம ரட்சிப்பு பாதுகாப்பு. ஓகே, காப்பாற்றுறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றுகிற ரட்சகராய் இருக்கிறார். எதிலிருந்து காப்பாற்றுறார்? என்னெல்லாம் காரியங்கள்ல இருந்து காப்பாற்றுறார்? நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். துஷ்டன் உன் வழியில் வருவதில்லை, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்
துஷ்ட மிருகங்களும் கொடுக்க கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். ஆமென். அப்போ எத்தனையோ பேர் சொல்லலாம் சாட்சிகள், அவ்வளோ பக்கத்தில் வந்துச்சு, என்ன அது ஒன்றும் செய்யலை. ஒரு நாள் நான் படுத்திருக்கிறேன், என்னமோ என் முதுகில் போன மாதிரி இருந்தது. சரி என்னன்னு இப்படி தட்டி விட்டாக்கா என்னமோ கையில் சாஃப்டாக ஃபீல் பண்ணேன். சரி இது என்னவோ எனக்கு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி எழும்பி லைட் போட்டேன். லைட் போட்டாக்கா இவ்வளோ பெருசு ஒன்று ஓடுது, நல்ல தடியாக இருக்குது. பூரா கடிச்சிருந்தா என்ன இருக்கும்? லைட் போட்டேன், பார்த்தேன், அப்புறம் அடிச்சு போட்டேன். ஆனால் அது கடிச்சு முதுகில் போகுது, என்னை ஒன்றும் செய்யலை. நான் தூங்குற நேரம் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அப்படி பல 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 ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றுறது. வீட்டில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட், ஏதோ நம்ம செய்யும் பொழுது கையை வெட்டி இருப்போம், இல்லை குத்தி இருப்போம், ரத்தம் விழுந்திருப்போம், இல்லை சில நேரத்தில் விழுந்தே கூட இருப்போம். எலும்பு முறியாதபடி காக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக பலர் ரட்சிப்பு, அவரிடத்துல திரளான ரட்சிப்பு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து மாத்திரம் இல்லை, நம்மை பல சூழ்நிலைகளில் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கடந்து போகிற எல்லா நெருக்கடியிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிற ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் கிறிஸ்மஸின் நற்செய்தி. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதெல்லாம் மனுஷ கண்களுக்கு மனுஷர் பார்க்கிற வண்ணம் அவர் பார்க்கிற தேவன் அல்ல. ஆமென். பலசாலிகளை அல்ல அவர் தேடுகிறது. யாரை அவர் ரட்சிக்க வந்தார்? காணாம போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் வந்தார். அப்புறம் உலகத்திலே என்ன சொல்றது, ஞானிகளை பேதைகளாக்கும்படி யாரை தெரிந்து கொண்டார்? அவர் ஆர்டினரியா இருக்கிற நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். ஆமென். மோடி பிசாசு ஓட்டுவாரா? நம்ம பிரசிடென்ட் பேய் ஓட்டுவாங்களா? சாரி, வேணும் நாலு கூப்பிட்டு வருவாங்களாம். எஸ், அவங்க கூடவே இருக்குது. ஓகே, சரி. அப்போ இவங்கெல்லாம் ஓட்ட முடியாது, ஆனால் ஒரு விசுவாசி செய்ய முடியும். ஹல்லேலூயா. எஸ், அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அப்போ சாதாரண நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியா தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். எது மனுஷர் சாதாரணமானது, தள்ளப்பட்டவங்க, இப்படித்தானே நம்ம பேசணும். அந்த இவங்களை பற்றி, மேய்ப்பர்களை பற்றி பேசணும்ல. தள்ளப்பட்டவர்கள், அப்புறம் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ரொம்ப சின்னதா பார்க்க சாதாரண ஒரு மேய்ப்பன் தானே சொல்லி அப்படி பார்க்கறது. ஆனா தேவன் அப்படிப்பட்டவங்க எல்லாரையும் அசாதாரணமானவர்களா பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை யாரை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நான் மகிமைப்பட்டவள். ஆமென். அது நம்ம அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி காரியங்களை நம்ம விசுவாச அறிக்கை நம்ம செய்ய அது நமக்கு ஜீவனாய் மாறும். அது நம்ம வாழ்க்கையில வெளிப்படும், நம் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். ஆமென். விடுதலை நடக்கும், முடியாததெல்லாம் முடிய செய்யும். ஹல்லேலூயா. ஓகே. அப்போ ஆண்டவர் சுகமாயிருக்கிறவங்கள இல்லை, வியாதியஸ்தர்களை தேடி போனார் சுகம் கொடுக்கறதுல. பூமியில் அவர் நடமாடின பொழுது என்ன செஞ்சாரு? அவர் போய் எல்லா இடங்களுக்கும் போய் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா மகிமை, தேவனுடைய மகிமை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்னவர் ஒரு பெரிய காரியத்தை இந்த கிறிஸ்மஸ் நாளில் செஞ்சார். ஆவியினாலே ஆகும். மரியாள் இது எப்படி ஆகும் என்று சொன்ன பொழுது இது தேவனால் ஆகும். இது தேவனால் ஆகும். எப்போ? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடும் பொழுது இது ஆகும். ஹல்லேலூயா. ஆவியினாலே ஆகும். ஆவியினாலே இவங்க கர்ப்பம் தரித்தாங்க. அங்க தீர்க்க தரிசனம், அங்க தேவாலயம் கட்டுப்படியாக உரைக்கப்பட்டது. இங்க தேவகுமாரன் பிறக்கும்படியாய் நடந்த காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ உலகம் நிராகரிக்கிறது, உலகம் புறக்கணிக்கிறது, உலகம் கண்டு கொள்ளாதது இருக்கிறதெல்லாம் தேவனுக்கு விசேஷமானது. ஹல்லேலூயா.
அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் இப்பவும் கூட எந்த சூழ்நிலையில் இருக்கோம் நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து போயிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். எந்த நெருக்கடியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு தெரியும். யார் உங்களை மதிக்கிறாங்கன்னு தெரியும். யார் உங்களை ரொம்ப கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யார் உங்ககிட்ட வஞ்சகமாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த வஞ்சகமும் எந்த மாற்றமும் இல்லாத தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் நமக்கு விசேஷம். எந்த மனுஷரும் நம்ம புறக்கணிச்சாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அதனால இந்த நாளில் பெண்களாகிய உங்கள் மத்தியில் நான் ஊழியர் செய்கிற உங்களுக்கு உற்சாகமூட்டும்படியான சில காரியங்களை உங்களிடத்தில் நான் வைக்க நான் விரும்புகிறேன். இந்த கிறிஸ்மஸ் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, அந்த பிறப்பு, அந்த லினியேஜ்னு சொல்லுவோம். பேர் என்ன தமிழில் என்ன சொல்லுவோம் அதுக்கு? ஜீனியாலஜியில் பாருங்கள், மத்தேயுல இருக்கும், லூக்காவில் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வாசித்துக்கிட்டே வந்தீங்கன்னா வாசிங்களேன் பார்க்கலாம். மத்தேயுல வாசிங்களேன், ஒரு 2-3 வாசிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ம் 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 போதும் போதும். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். கரெக்டா? சொல்லுங்களேன். சாரி, இதுவும் யூத கலாச்சாரத்தில் தகப்பன்மார்களுக்கு கொடுக்கப்படுகிற கனம். சரியா? அங்கே ஆண்களை தான் இவனுடைய மகன், இவனுடைய மகன், இவனுடைய மகன், இவனுடைய மகன் சொல்லுவாங்க. தாயை பெண்ணை அங்கே அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஜீனியாலஜி, இயேசு கிறிஸ்துடைய ஜீனியாலஜியில் 5 பெண்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா! 5 பெண்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த 5 பெண்களும் நானுன்னு சொல்லாமே. அவங்க பேருங்க இருக்குதுன்னா கேட்குறேன், நான் அந்த கேட்க வரேன். அப்போ பெண்கள் என்று அங்கே பார்க்குறோம்ல, அந்த பெண்களை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அங்கே நான் இருக்கிறேன். சொல்லுங்க, அங்கே நான் இருக்கிறேன். ஆமேன். என்ன மென்ஷன் பண்ணுறார் ஆண்டவர்? அங்கே என்ன மென்ஷன் பண்ணி இருக்கிறார்? ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ அந்த 5 பேரை நம்ம பார்க்குறோம். இது ஜெனசிஸ் 30 இப்போ நான் கேள்வி கேட்ட அப்புறம் நான் போகிறேன். இந்த 5 பெண்கள் யார்? ராகாப், ரூத், பத்சேபாள், தாமார், மரியா. வண்டர்ஃபுல், சொல்லிட்டீங்க. சரி, இதையே ஆர்டரில் சொல்லுங்க பார்க்கலாம். தாமர், பார்க்காத சொல்லியிருக்கணும். எனிவே, வெரி குட். சரி, அப்போ தாமார், ராகாப், ரூத், பத்சேபாள், மரியாள். சரியா? இப்போ இந்த தாமரை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, தாமரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தாமர் யார்? யூதாவுடைய மருமகள். யூதாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மகன்கள்? யூதாவுக்கு எத்தனை மகன்கள்? 3 பேர். சரியா? 3 பேர். அப்போ தாமார் வந்து யூதாவுடைய மருமகள். அப்போ யூதா வந்து தன்னுடைய முதல் மகனாகிய ஏருக்கு மனைவியா இருக்க தாமார். இந்த தாமார் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவனா? அவர் கானானி ஒரு ஸ்திரீ. ஆனால் இங்கே யூத கோத்திரத்தில் இருக்கிற யூதா மகனை கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்போ எவ்வளோ ஒரு யூத ஸ்திரீயா மாறி போகிறா. அதே நேரத்தில் யூத ஸ்திரீயா மாறிடுறா. அப்போ அவளுடைய கலாச்சாரம், அவளுடைய தேவர்கள், அவளுடைய பழைய காலத்து எல்லா காரியத்தையும் விட்டுட்டு இங்கே தேவனை அவ சொந்த தேவனை ஏற்றுக்கிறா. தன் புருஷனை சொந்த ஜனமா அவ ஏற்றுக்கிறா. இனி அவ பழைய காலத்தை அவ யோசிக்கல. சரியா? இது உங்க மனசுல இருக்கட்டும். சரியா? அப்புறம் அவ வந்து முதல் மகனாகி ஏரை கல்யாணம் பண்ணி, அந்த ஏர் வந்துட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்.
என்ன பிரியமில்லாத காரியம் செஞ்சுருப்பாங்கன்னா, ஒரு காரியம் முக்கியமாக அவங்க செஞ்சுருப்பாங்க. எந்த ஒரு யூதனாக இருந்தாலும் தவறான காரியம் என்ன செய்கிறாங்கன்னா, முதல் காரியம் விக்கிரக ஆராதனை செஞ்சுருப்பாங்க. சரியா? பாகால தொழுது கொண்டிருப்பாங்க, அஷ்டரோத்தை தொழுது கொண்டிருப்பாங்க, பாபிலோனிய தேவர்களை தொழுது கொண்டிருப்பாங்க. அதையும் செய்வாங்க, இதையும் செய்வாங்க. தேவனையும் தேவன் என்பாங்க, அந்த தேவனையும் அவங்க பூஜிப்பாங்க. இப்படி செய்கிற காரியம் தேவனுக்கு மிகவும் கோபம் ஊட்டுகிற காரியமாக இருக்கும். அப்போ இந்த ஏர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சதுனால தேவன் அவனை அடிச்சு போட்டார், செத்து போயிட்டானா. யூத கலாச்சாரத்தின்படி ஒரு மகனை இழந்துட்டா அடுத்த மகனுக்கு அந்த மனைவியை கொடுக்கணும். ஏன்னா குழந்தை இல்லாமல் இருந்தா, தாமாருக்கு குழந்தை இல்லை. அப்போ அடுத்த மகன் அந்த கல்யாணம் பண்ணின்னு அந்த மகன் வந்து இவளுக்கு குழந்தைய கொடுக்கணும், சந்ததி பெருகணும். இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம். அப்போ 2வது மகனை கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த 2வது மகனை கல்யாணம் பண்ணாக்கா, அவன் பேர் ஓனான். கல்யாணம் பண்ணாக்கா அவன் என்ன பண்ணுறான், என்னுடைய சந்ததி என் பேரை தான் எடுக்கணும், என் அண்ணன் பேரை எடுக்கக்கூடாது, அதனால் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் செஞ்சதுனால அவனையும் அடிச்சு போட்டார் ஆண்டவர். இப்போ அடுத்து என்ன செய்யணும், யூதா 3வது பையனை கொடுக்கணும். சரி, தாமாருக்கு என்ன வயசு இருக்கும், அந்த 3வது பையனுக்கு என்ன வயசு இருக்கும். ஆனாலும் கலாச்சாரத்தின்படி வார்த்தையை கீப் அப் பண்ணணும் யாரு, யூதா. அதை செய்யலை, ஏமாத்திடுறான். யார் ஏமாத்துறான், தாமாரை ஏமாத்திடுறான். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டால, தன்னுடைய தகப்பன் வீட்டாரை, தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய கலாச்சாரத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டால. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான்னா, நீ போய் உங்கள் அப்பா வீட்லேயே வாழ்ந்துக்கோ, நீ எப்படின்னா போன்னு சொல்லி கடைசியாக அனுப்பி விட்டுடுறான். ஆனால் தாமார் வந்துட்டு நான் எந்த தேவனை, இஸ்ரவேலின் தேவனை தேவனாய் ஏற்றுக்கொண்ட அந்த தாமார் அவருக்கு உண்மையாக இருந்தா. அது மாத்திரம் இல்லாதபடி யூதா அந்த கோத்திரத்தில் ஒரு குழந்தை இல்லை, அங்கே ஒரு சந்ததி இல்லை, சந்ததி இல்லாமல் போயிடுமே என்ற ஒரு எண்ணத்தினால என்ன பண்ணுறா, இவ ஒரு விபச்சாரியா வேஷம் போட்டுக்கிட்டு, அவ நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்திரீ தான், தேவனும் உண்மையா ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக உத்தமமா வாழ்ந்தவ தான். ஆனா யூதா கோத்திரத்துல ஒரு அந்த சந்ததி இல்லாம போயிடுமேன்னு சொல்லி அவ வேஷம் போட்டு விபச்சாரியா மாறினாள். கரெக்ட்? அப்போ அவ என்ன கேட்கிறா யூதா கிட்ட, இன்னொரு காரியம் சொல்றேன். 3 மாசம் இருந்தது யூதாவுடைய மனைவி எழுந்து. அந்த 3 மாசம் இன்னும் 3 மாசம் கூட முடியலன்னு நினைக்கிறேன். அப்பவே இவர் இன்னொரு பெண்ணை தேட போறார். போற வழியில இவளைய கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி தாமாரை கூப்பிட்டு வர சொல்லிட்டு, அப்போ தாமாருக்கு தெரியும் யார் இவருன்னு. அவருக்காகவே அவ காத்திருக்கிறா. அப்போ அந்த அவரிடத்துல சில காரியங்களை அவ கேட்குறா. நீ என்னோட கூட நீ இருக்கணும்னு சொன்னாக்கா எனக்கு நீ உன்னுடைய மோதிரத்தை தா, உன் இடைக்கச்சையத்தா, உன் கோலத்தா. இது எதை குறிக்குது? அதிகாரத்தை குறிக்குது, அந்தஸ்தை குறிக்குது, அவருடைய பொருளாதார நிலையை குறிக்குது. சரியா? அப்படி இருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்ட பிறகு யூதாக்கு அறிவிக்கப்படுது, உன் மருமக கர்ப்பமா இருக்கிறா, தவறு செஞ்சிட்டா சொன்னதும் கூப்பிட்டு வாங்க, அவளை ஒரு கை பார்த்துருவோம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. கூப்பிட்டு வாங்க, அவளுக்கு என்ன செய்யறோம் பாருங்க. என்ன செய்ய போனாரு? அவளை கொல்லணும் சொல்லி திட்டமிட்டு இருந்தார். அப்போ அவ சொல்றா, யார் அது சொன்னது? தன்னுடைய மாமனார். அப்போ அவ இருந்த பொருளை கொடுத்து அனுப்புறா. அவகிட்ட இருந்த பொருளை கொடுத்து அனுப்பும் போது வெட்கப்பட்டு போயிடுறார் யூதா. அப்பதான் யூதா சொல்றார், என்னை காட்டில இவள் நீதி உள்ளவளா இருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மனுஷன் பார்க்கிற வண்ணன் தேவன் பார்க்கிறவர் அல்ல, உள்ளான இருதயத்தையும். God knows our intentions.
நம்ம யோசிக்கிற யோசனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எதுக்காக ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கிறோம் அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். நம் சிந்தனைகளை தூரத்திலிருந்து அறிகிறார் தேவன். அதனால அது தேவனுக்கு பிரியமாய் இருப்பதாக, நம் சிந்தைகள் தேவனுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக, தேவனை அது மகிமைப்படுத்துகிறதா இருப்பதாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதா இருப்பதாக, அப்படியான சிந்தை நம்மளுக்குள்ள உருவாக ஆவியானவர் உதவி செய்வார். அப்படியான இன்டென்ஷன்ஸ், நோக்கங்கள் நம்மில் உருவாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யாருக்கும் தீங்கு நம்ம நினைக்க கூடாது. அப்போ இப்படியாய் நினைத்த அந்த நினைவை தேவன் அங்கீகரித்து கனப்படுத்தி அவ மூலமா 2 பிள்ளைகள் பெறாங்க. யாரது? பெரேஸ். ஓகே, பெரேஸ் மூலமா தான் அப்படியே அந்த லைனேஜ்ல தான் தாவீதுக்கு அப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் அப்படியே தொடர்ந்து வந்து இயேசு கிறிஸ்து பிறக்க போறார். ஆமென். அப்போ இந்த தாமார் யாருன்னா, அவ விபச்சாரம் செஞ்சாலும் கூட கர்த்தர் வந்து அவளுடைய செய்யணுன்றதுக்கு, இப்போ நான் என்னன்றேன், அதை நியாயப்படுத்தலை. தயவுசெய்து தப்ப புரிஞ்சுக்க கூடாது. ஆமென். இப்போ காத்துட்டு இருக்கிறாங்க, எங்கேயாவது ஏதாவது சொல்லிட்டா இது அவங்க செஞ்சாங்க நானும் செஞ்சிடலாம் சொல்லி நெவர். அவன் அந்த கோத்திரத்தை காப்பாற்றும்படியான வைராக்கியம் கொண்டா. அதை தேவன் அங்க அந்த 12 கோத்திரங்களை வச்சு தான் தேவன் நம்மை கடைசி நாட்கள் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். ஆமென். அந்த கோத்திரத்தின் மூலமா தான் இத்தனை ஜனங்களும் வளர்ந்துருக்குது. அதனால தேவன் அந்த கோத்திரத்தை காப்பாற்றின ஒரு ஸ்திரீயாய் கர்த்தர் அங்க பார்த்தபடியால் அவள் கனம் பெற்றாள். ஆமென். அப்போ அப்படியாக தேவனுடைய கோத்திரத்தை ஊழியக்காரர்களாகிய நாம் என்ன செய்ய போறோம்? எப்படி செய்ய போறோம்? ஊழியத்தை நம்ம செஞ்சு தேவனுடைய நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவித்து, அவருடைய நற்கிரியை ஜனங்களுக்கு தெரிவித்து, அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அவங்கள தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம சேர்க்கணும். அவருடைய கோத்திரம் வளரணும். ஆமென், ஆமென். இப்படிப்பட்ட நற்செய்தி, அந்த இவாஞ்சலிசம், அந்த பாரம் நமக்குள்ள, அந்த ஆத்ம பாரம் நமக்குள்ள இருக்கணும். நற்செய்தியை நாம் யாருக்காவது சொல்லணும். தேவனுடைய ராஜ்யத்தில் ஜனங்களை நம்ம சேர்க்கணும். தேவனுடைய கோத்திரம் இங்க பெருகணுன்ற அந்த வைராக்கியம் இருக்குமானால் நிச்சயமா நாமும் கூட இந்த அங்கதான் நான் சொன்னது, தாமார் அங்க எழுதப்பட்டிருக்கிறா, அந்த இடத்துல நான் இருக்கிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது ராகாபை பார்க்கிறோம். ராகாபு யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். தாமாரை பற்றி ஜெனசிஸ் ஆதியாகமும் 38ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம் தாமாருடைய கதையை மொத்தமா. அதே போல ராகாபை பற்றி படிக்கணும்னா யோசுவா 2ஆம் அதிகாரம். யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் இந்த ராகாபை பார்க்கிறோம். ராகாப் யாரு? அவ ப்ரொஃபஷனலா ஒரு ப்ராஸ்டிடியூட். அவ யாரு? ப்ரொஃபஷனலா ஒரு ப்ராஸ்டிடியூட். அவளுடைய இடம் எங்க இருந்ததுன்னா, அவளுக்கு ஒரு வீடு எங்க இருந்ததுன்னா, அந்த எரிகோ பட்டணத்தின் வாசல் கிட்ட செவர் மேல இருந்தது வீடு அவளுக்கு. அப்போ அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள வர யாரா இருந்தாலும் வியாபாரிங்கெல்லாம் வருவாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவளை அங்க சந்திப்பாங்க. சரியா? ஆனா சரித்திரம் எழுதப்பட்டிருக்குது, தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த நன்மை, இஸ்ரவேல் மக்களை எப்படியா செங்கடலை கடக்க செஞ்சாரோ, இஸ்ரவேல் மக்களை எப்படியா எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, எப்படியா வனாந்திரத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாரோ, இந்த காரியத்தெல்லாம் அவ கேட்ட பிறகு இவர் மெய்யான தேவன், இந்த தேவன் எனக்கு வேணும் என்று சொல்லி அந்த தேவனை நம்பி ஏற்றுக்கிட்டு அவ பழைய வாழ்க்கை விட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனை ஏற்றுக்கிட்ட பழைய ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் அவன் புது சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அப்படிப்பட்ட காரியம் இவளிடத்திலிருந்து. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய தேவன் மீது அவளுக்கு மிகுந்த விசுவாசம் இருந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இங்க யோசுவா யார் அனுப்புறாங்க? வேவுக்காரர் அனுப்பும்போது அவ அடையாளம் கண்டு கொண்டா. கல்யாணம் கொண்டுகிட்டு என்னன்னு சொல்றா, வாங்க நீங்க வந்து இங்க ஒளிஞ்சுக்கிங்கன்னு சொல்லி அவங்கள ஒளிச்சு வச்சு அந்த எரிகோ ஜனங்கள் இவங்களை தாக்க எந்த விதத்துல அவங்கள தாக்க கூடாதபடிக்கு அவங்கள காப்பாற்றா. அது மாத்திரம் இல்ல, தேவன் எரிகோவை உங்களுக்கு கொடுத்துட்டார். விசுவாச அறிக்கை செய்யறா, சொல்றா, உங்களை பற்றின பயம் எங்க ஜனங்களுக்கு வந்துருச்சு, எரிகோ உங்களுக்கு தான் தேவன் கொடுத்துட்டார் உங்களுக்கு, தீர்க்க தரிசனம் உரைக்கிறா.
ஹல்லேலூயா. விசுவாசத்துல தேவனின் பேர்ல இருக்கிற நம்பிக்கையில தீர்க்க தரிசனம் உரைக்கிறா. தேவன் இந்த எரிகோவை உங்களுக்கு கொடுத்துட்டார் என்று சொல்லி அப்ப அவங்கள ஒளிச்சு வச்சிருந்தா அவங்கள அனுப்பியும் விட்டுறா. ஆனா ஒரு காரியத்தை அவ கேட்கிறா, நீங்க இங்க இந்த சுதந்திரிக்கும் பொழுது என்ன நினைவு கூறுங்க என்று சொல்லி அவ அந்த காரியத்தை செஞ்சதுனால அவளுடைய வாஞ்சையை, அவளுடைய அந்த அந்த வேண்டுதலை தேவன் யோசுவாவுக்கு நினைவு கூறுறார். நீங்க சொன்னீங்க அந்த அந்த அவளுக்கு நீங்க சொல்லிட்டு வந்தீங்கல்ல, இந்த வேவு பார்த்தவங்க யாரு? காலேபும் யோசுவாவும். அதுக்கப்புறம் ஆசாரியன் எலியேசர். இவங்களுக்கெல்லாம் நீங்க அந்த வார்த்தை, அவ சொன்ன வார்த்தைக்கு நீங்க, யோசுவா வரல அதுல, எலியேசரும் காலேபும். சரியா? அப்போ யோசுவா அந்த காரியத்தை ஞாபகப்படுத்தி, இந்த காரியத்தை நீங்க அவளுக்கு செய்யுங்க, அவளுக்கு ஒரு வீடு கொடுங்கன்னு சொல்லி, அதுக்கு பிறகு இவங்க சுதந்திரிச்சிட்டாங்க எரிகோவை. இவ வந்து எல்லாரோடும் இஸ்ரவேல் மக்களோடு ஒன்றா கலந்துட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியாகிய ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவங்க உலகத்துல தள்ளப்பட்டவங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய குடும்பத்தாராய் மாறுறாங்க. அதுதான் நம்ம ராகாபடத்துல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, தேவனுக்காக அவள் செய்த காரியத்தை ஆண்டவர் நினைவு கூறுறார், யோசுவாவை நினைவு கூறும்படியா செய்கிறார். இந்த நாள்ல உங்களுக்கு தீர்க்க தரிசனமா உரைக்கிறேன், யார் உங்களுக்கு நன்மை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம மறந்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாள்ல தேவன் ஹல்லேலூயா ரிஷமகரபலதுரமா ஹல்லேலூயா அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி கர்த்தர் அந்த நன்மையை வர செய்வார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பெற்றுக்கங்க. This is how we receive the word. This is how we receive a promise. ஹல்லேலூயா. கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். ஆமென். அவர் மறக்கிற தேவன் அல்ல. அது மாத்திரம் அல்ல, எபிரேயர் 10:6 நம்ம பார்க்கிறோம், 6:10 நம்ம பார்க்கிறோம், நம்ம தேவனுக்காக செய்கிற, ஊழியக்காரர்களுக்காக செய்கிற கிரியைகளை மறக்க அவர் மனிதன் அல்லவே. ஆமென், ஆமென். அப்போ ஆண்டவர் அவருக்காக செய்கிற எல்லா காரியத்தையும் நினைவுபடுத்தி நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கடந்து வருவதாக, இதுவரைக்கும் மறக்கப்பட்ட எல்லாம் தேவன் அவர்களுக்கு நினைவுபடுத்தி யாராக இருந்தாலும் அதை தருவாங்களாக. அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு தர வேண்டியதை கூட சிலர் மறந்துருக்கலாம், அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதை திருப்பி தருவாராக. May the Lord restore everything that's forgotten. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உங்களுக்கு செய்ய, இந்த நாள் தொடங்கி இனி உங்க வாழ்நாளெல்லாம் இந்த வார்த்தை கிரியை செய்வதாக. ஆமென். அடுத்து நாம் பார்க்க போறது ரூத். இந்த ரூத்துடைய காரியம் சீக்கிரமா முடிக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு ரூத் பிடிக்காத ஒரு புஸ்தகம் யாருக்குமே இருந்திருக்க முடியாது, ரைட்? ஆனா இந்த ரூத்துடைய பேக்ரவுண்ட் என்ன? அவ எந்த ஊருக்காரி? மோவாபிய ஸ்திரீ. இந்த மோவாபுடைய சந்ததி எப்படி வந்தது? யார் மூலமா வந்தது? லோத்து மூலமா, லோத்துடைய மகள்கள் மூலமா வந்த சந்ததி தான் இது. அப்போ இந்த சந்ததியிலிருந்து இங்க எருசலேம்ல இருந்து பெத்லகேம்ல பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? அங்க ஒரு குடும்பம், ஒரு விசுவாச குடும்பம். யாருடைய குடும்பம்? நயோமி, எல்கானா, அவங்க 2 பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து எங்க போறாங்க? மோவாபுக்கு போயிடுறாங்க. பஞ்சத்துக்கு தப்பி ஓடும்படியா மோவாபுக்கு போயிடுறாங்க. பெத்லகேம்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? யார் அப்பத்தின் வீடு? அது தேவனுடைய அப்பத்தின் வீடு. யாருக்கு? தன்னுடைய ஜனங்களுக்கு. அப்ப தேவன் அப்பத்தின் வீடுன்னு வச்சுட்டா ஜனங்கள் அங்க பஞ்சம் வந்தாலும் போஷிப்பாரா இல்லையா? அப்ப இவங்க என்ன பண்றாங்க? சுய சுந்தையின் மேல் அவங்க they lent on their own understanding அது பண்ணி அவங்க போயிடுறாங்க. மோவாபுக்கு போனதுனால 3 ஆம்பளைங்களும் அங்க மரிச்சு போயிடுறாங்க. தகப்பன், அப்புறம் தன்னுடைய 2 பிள்ளைங்க மரிச்சிடுறாங்க. அங்க என்ன ஆயிடுது? 3 ஆண்களும் மரிச்சிட்டா 3 விதவைகள் அந்த ஃபேமிலியில, 3 விதவைகள். அப்போ தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டுட்டு நம்ம சுய புத்தியின் மேல் சாரும் பொழுது சில இழப்புகள் நமக்கு நேரிடும். அப்படிப்பட்ட இழப்புகள் வரக்கூடாதபடி ஆவியானவர் நமக்கு கூட இருந்து ஆலோசனை தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. அடுத்த காரியம், இந்த ரூத் என்ன பண்றா? அங்க
நயோமி கேள்விப்படுறாங்க, பெத்லகேமில் பஞ்சகாலம் முடிஞ்சு போச்சு, நம்ம திரும்பி போகலாம், நல்ல விளைச்சல் இருக்குது, திரும்பி போகலான்னு சொல்லும் பொழுது நயோமி தன்னுடைய மருமகளுக்கு, நீங்கள் இங்கே போய் வேறு யாராவது நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இருங்க, நல்ல ஒரு மாமியார் பாருங்க, ரீமேரேஜை அட்வொகேட் பண்ணுறாங்க. நம்ம செய்யணும். அந்த யங் விடோஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வழி வகுத்து தரணும். சரியான துணையை நீங்கள் அவங்களுக்கு ஜெபிச்சு அவங்களுக்கு நீங்கள் காண்பிச்சு தரணும், ஆலோசனை சொல்லுங்க. சரியா? ஓகே, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி காரியம்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அது வேதத்தில் தேவன் நமக்காக கொடுத்துருக்கிற கட்டளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த ஸ்திரீக்கு தேவனை விசுவாசிக்கிற ஒரு ஸ்திரீ, சரி அப்படி சொல்லி அவங்கள போகும்பொழுது ஒரு பால் போயிடுறா. நயோமி ரூத் சொல்றா, நான் போக மாட்டேன், நான் திரும்பி எங்கள் அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன், நான் அவங்க கூட வந்துடுறேன். எப்பாவது பெத்லகேம் பார்த்துருப்பாளா ரூத்து? இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாளா? இல்லை. அந்த ஜனங்களை தெரியுமா? இல்லை. அந்த இடத்த பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லை. ஆனால் மாமியார் எப்படிப்பட்டவ தான்? விதவை, ஒன்றுமே இல்லை. புரியுதா? பொருளாதாரம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் அவங்க கூட வரேன்றா. எதை வச்சு சொல்கிறாத? உன்னோடு கூட இருக்கிற தேவன் உன்னையும் காப்பாற்றுவாரு, என்னையும் காப்பாற்றுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லி அப்போ இந்த நயோமி கூட ரூத் வந்துடுறா. ஒரு உடன்படிக்கை செய்கிறா மாமியாரோட கூட. உன் ஜனங்கள் என் ஜனங்கள், உன் தேசம் என் தேசம், உன் தேவன் என் தேவன். அது நிமித்தமா தேவன் அவளை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இங்க வந்தா அவளுடைய உயர்வு உடனே உயர்ந்து போகல, அவளை படிப்படியாக கர்த்தர் உயர்த்தினார். முதல்ல அவளுடைய உத்தமத்தை நம்ம பார்ப்போம், அவளுடைய பொறுப்பை நம்ம பார்ப்போம். அவங்க மாமியாரை அவள் போய் கவனிக்கிறா. மாமியார் சொல்கிறா, இந்த இடத்துல போய் நீ வேலை செஞ்சுட்டு வானா, அங்கே போய் வேலை செஞ்சுட்டு அங்கே இருக்கிறத பொறுக்கி எடுத்துட்டு மாமியாருக்கு கொண்டு வந்து தரா. மாமியாரை பராமரிக்கிறா. இங்கே ஒரு சாப்டரில், இந்த 4 சாப்டரில் மடமடன்னு வாசித்துடுறோம். ஆனால் காலகட்டங்கள் அங்கே இருக்கிறது. வயதானவங்களை பார்க்கறது சாதாரணமான காரியம் இல்லை. ஆனால் அதை நம்ம தேவனுக்கு பயந்து செய்தால் தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க தன்னுடைய விதவையாகிய மாமியார மருமகள் கவனித்தா. அதோடு கூட அவளை தேவன் போவாஸ் கண்களிலே தயை பெறும்படியாக செய்து அவளை வேலைக்காரியாய் இருந்த அவளை எஜமானியாய் மாற்றினார். ஆமென். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தில் மேல் அதிகாரி. ஆமென். அப்படியாக ரூத் மூலமாக நாம் என்ன கற்றுக்கிறோம்? அங்கே அவளுடைய விசுவாசம். என்ன நடந்தாலும், எப்படிப்பட்ட பஞ்சமாக இருந்தாலும், எவ்வளவு வெறுமையாக இருந்தாலும், உன் தேவன் உன்னை காப்பார் என்று நீ நம்பினா, அதே தேவனை நான் நம்புகிறேன். உன்னையும் காப்பாற்றுவார், என்னையும் காப்பாற்றுவார், உனக்கும் செய்வார், எனக்கும் செய்வார். அந்த திட நம்பிக்கை. உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. விசுவாசி பதறான். ஹல்லேலூயா. விசுவாசமானது தான் தேவனிடத்துல நன்மையை பெறுகிறதான ஒரு டூல். விசுவாசம் என்பது தான் தேவனை மிரக்கிள்ஸை அட்ராக்ட் செய்கிறதான வர்ச்சியூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நாம் பார்க்கறது இன்னொரு கான்ட்ரவர்ஷியல் கேரக்டர். அது யாருன்னா பத்ஷேபா. இந்த பத்ஷேபா ஒரு சின்ன ஒரு பிள்ளை, 16 வயசுன்னு நம்ம பார்க்குறோம். இது 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில். அப்போது நீங்கள் அந்த அதிகாரத்தில் அப்புறமா நீங்கள் வாசித்துக்கங்க. சுருக்கமாக இதை சொல்லிட்டு சத்தியங்களை மாத்திரம் நம்ம எடுத்துப்போம். இதில் இருந்து டைம் இல்லைன்னா ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு ஸ்டடி. சரி, அப்போ இந்த பத்ஷேபால் யாருன்னு சொன்னால் உரியாவுடைய மனைவி. இந்த உரியா யாரு? ராஜாவுடைய போர் சேவகன், சிறந்த போர் சேவகன், சிறந்த ஒரு போர் சேவகனா இருக்கிறான். அந்த போர் சேவகன் போர்க்களத்தில் இருக்கும்பொழுது ராஜா வீட்டில் இருக்கிறாரு. வீட்டில் இருக்கும்போது பத்ஷேபா குளிக்கிறத பார்த்துக்கிட்டு அவளை ஆசைப்பட்டு அவளை அழைச்சி வந்து அவளை மனசையே மாற்றி புருஷனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்படியான ஒரு காரியத்தை ராஜா செஞ்சிடுறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம
நான் பாவத்தை செஞ்சதுக்காக ஹல்லேலூயா சொல்லலை. தேவன் இடைப்படுகிறார் அங்கு. ஆமென். தேவன் அங்கு இடைப்படுகிறார். என்னன்னா அங்க அவ தன்னுடைய புருஷனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்டா. ராஜா அதை செய்ய வச்சுட்டாரு. கரெக்ட், ராஜா செஞ்சுட்டாரு அந்த காரியத்தை. அடுத்து என்ன, இன்னும் ஒப்பனா சொல்லணும், இதெல்லாம் என்னன்னா அடல்ட்ரி. இது அடல்ட்ரி, விபச்சாரம். இத ராஜா செஞ்சார். செய்யலாமா? தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். தாவீதுக்கு என்ன பேர் ஆண்டவர் கொடுத்தது? என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பெண் பாவத்தில் விழுந்தாச்சு. இன்னைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது நம்ம சமுதாயத்துல. அதிகமான பாவங்கள் எங்க, முக்கியமா இந்த மாதிரி இதுதான் மெயின் பாவமா இருக்குது. மெயின் பாவமா இருக்குது. யூத் ஃபெலோஷிப்ஸ்ல பார்த்தா நடக்குது, சர்ச்சஸ்ல பார்த்தா நடக்குது, பாஸ்டர்ஸ் மத்தியில நடக்குது. ரொம்ப 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 கேவலமான ஒரு காரியம், ரொம்ப கொடூரமான ஒரு பாவம். இது நடக்கக்கூடாது. இது எப்படி தடுக்கப்படும்னா நம்மெல்லாம் ஜெபிக்கிறதுனால மாறும். நம்ம ஜெபிக்கிறதுனால. ஏன்னா நீங்க எல்லாம் ஒரு பெரிய ஒரு திரள் சேனையா ஆண்டவருக்காக நீங்க இந்த பட்டணத்துல இருக்கிறீங்க, பல இடங்கள்ல ஊழியம் செய்றீங்க, போகிற இடங்களில் எல்லாம் நீங்க இந்த ஆவிகளுக்கு விரோதமா யுத்தம் செய்யும் பொழுது கர்த்தர் இந்த ஆவிகளை விழ செய்து ஜனங்களை விடுதலை ஆக்குவார். ஆமேன், ஆமேன். இந்த பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குவார். அப்போ இந்த இந்த பத்ஷேபாள் இந்த பாவத்தை செஞ்ச பிறகு அவ தாவீது செஞ்சிட்ட பிறகு அவ பிரெக்னென்ட் ஆயிடுறா. ஆனா தாவீது விபச்சாரம் செஞ்சதோடு நிறுத்தாதபடி புருஷனையும் கொலை பண்ணிடுறான். ரத்த பழி. அதனால தான் ஆண்டவர் வந்துட்டு நீ ஆலயத்தை நீ கட்டாதன்னு சொன்னது அதனாலதான். சரியா? அப்போ எல்லா திறமையும் இருந்தது, எல்லா அந்தஸ்தும் இருந்தது, எல்லா பொருளாதாரமும் இருந்தது. ஆனாலும் தேவன் நீ அதை செய்யாத, உன் கை கரப்பட்டுச்சு, செய்யாத. அது மாத்திரம் இல்ல, எந்த ஒரு பாவத்தை யார் செஞ்சாலும், எந்த ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமானதை செஞ்சாலும் அதனுடைய கான்சிக்வன்சஸ் நம்மளை மாத்திரம் பாதிக்காது, நம்ம எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும், பல விதங்கள்ல பாதிக்கும். அப்படியா தான் இங்க நடந்ததை பார்க்குறோம். தேவன் பெத்ஷேபாளுக்கு நடந்த உரியாவை கொன்னுட்டார். ஆளை வச்சு கரெக்டாக சதி பண்ணி கொன்னுட்டார். கொன்னுட்ட பிறகு இவளை மனைவியா ஏற்றுக்கிறார். ஆனா பிறந்த குழந்தை அது மறிச்சு போகுது. சரியா? அப்ப அந்த குழந்தை மறிச்ச பிறகு நம்ம பார்க்குறோம் எவ்வளவு துக்கமா இருந்தாருன்னு சொல்லி தாவீது. சரி, அப்போ இந்த காரியத்துல அவ ஏமாற்றப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவளுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. அப்போ அவள் வல்னரபிளா இருந்தத ஒரு ராஜா தகப்ப மாதிரி ஏறக்குறைய 54 வயசு கொன்றாங்க தாவீதுக்கு. பத்ஷேபாளுக்கு அப்போ 16 வயசு. அப்படி இருக்கிற ஒரு பிள்ளைய தாவீது வஞ்சிச்சாருன்னு சொன்னாக்கா தேவன் சும்மா விடுவாரா? இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றார்? தேவன் அவள் மீது இரக்கம் கொண்டு அவளை ராணியா மாற்றி அவள் மூலமா சாலமோன் பிறக்க வச்சு அந்த சாலமோன் வழியா தேவன் பிறக்கிறார். யூதாவின் அந்த லினேஜ் அங்க வந்துட்டே இருக்குது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளையும் கூட இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் அந்த அந்த அட்டவணை இல்லை, வம்ச வரலாறுல இருக்கா. ஆமேன், ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம கூட எத்தனை பேரால இப்படிப்பட்ட பாவத்தில் இல்லை, ஆனால் பல பல காரியங்களினால நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், நம்மளை நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், ரொம்ப ரொம்ப நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கலாம். ஆனால் நம்ம மீது கருணை உள்ள தேவன் நம்மோடு, நமக்காக பரிதபிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். பெத்ஷேபாளை உயர்த்தின கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இத்தனை ஏமாற்றத்துல ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோமே, நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் பண தேவை, ஒரு பக்கம் பிள்ளைகளுடைய சிக்னஸ் இருக்கலாம், ஒரு பக்கம் ஊழியம் வளராம ஹஸ்பண்ட் ரொம்ப போராடிட்டு இருக்கலாம். ஆனாலும் என் ஜபத்தை நான் நிறுத்த மாட்டேன், என் ஃபெலோஷிப்பை நான் நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி நீங்க இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு நீங்க ஆண்டவருக்காக நிக்கிறது நிமித்தமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை தந்து இந்த அந்த ஜீனியாலஜியில எப்படி இருக்காங்களோ அதே போல கடைசியா நம்ம பார்க்கறது மரியாதை பற்றி. மரியாதை நல்ல ஒரு சிறந்த, பைபிள்லயே சிறந்த ஒரு பெண். எல்லா பெண்களும் இருக்காங்க, நிறைய பெண்களை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார்.
இந்த உலகத்துல பெண்கள் ஊழியம், பெண்கள் என்ன சொன்னாக்கா அநேகர் இன்னும் கூட அதை அங்கீகரிக்காம இருக்கிறாங்க. இன்னும் கூட நானும் பார்க்கிறேன் அது நிறைய. ஆனா எதுக்கும் நான் பயப்படல. எதை பார்த்து நானு பின்வாங்கல. ஏன்னா என்ன அழைச்சது ஒரு ஆண். Hallelujah. It's a man who has called me into ministry. அவர் என்னை நடத்த போதுமானவர் இருக்கிறபடினால எந்த ஆண் என்னை ஏற்றுக்கொண்டாலும், எந்த ஆண் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், எந்த ஆண் என்னை நிராகரிச்சாலும் என்னை அழைத்த தேவன் என்னை நடத்துகிறார். Hallelujah. அவருடைய காரியத்தை என்னை கொண்டு செய்கிறார். அப்படியாக இங்க இன்னொரு ஸ்திரீ பார்த்தோன்னா மரியாள். இந்த மரியாளை பார்த்துட்டு சீக்கிரமா முடிச்சிடுறேன். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். மரியாளுக்கு என்ன வயசு நினைக்கிறீங்க? 13. சரி, அப்போ மரியாளுக்கு சரி, இந்த மரியாள் வந்து ஒரு கன்னிகை. She's a virgin. மரியாள் ஒரு virgin. அப்போ இந்த virginக்கு நற்செய்தி வருது. உன் மூலமா உன் மூலமா ரட்சகர் பிறக்க போகிறார் என்றது, மேசியா உன் மூலமா பிறக்க போகிறார் செய்தி வருது. சரியா? இந்த செய்தி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஒரு கன்னி கர்ப்பந்தரிப்பாள் என்று சொல்லி கேட்டதுனால மரியாள் மாத்திரம் இல்ல, மரியாளோட கூட இன்னும் ஒரு 5000 பெண்கள் கன்னிகளை காத்துட்டு இருக்காங்க. என் மூலமா மேசியா பிறப்பாரு சொல்லி. ஆனா தேவன் தெரிந்தெடுத்துக் கொண்டது 13 வயசு மரியாளை. அல்லேலூயா. தேவனுடைய தெரிந்தெடுத்தல் மனுஷன் பார்க்கிற வண்ணம் அல்ல. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் வந்துட்டு அவருடைய பர்பஸை நிறைவேற்றும்படியான அப்படியாக சொல்லப்பட்டதும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் மீது விசுவாசம், காத்திருப்பு இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அது சொல்லப்பட்டதுமே ஏற்றுக்கிறாங்க. அடுத்தது விசுவாசம் இருந்தது. தேவன் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிறாருன்ற அந்த விசுவாசம், மேசியா என் மூலமா பிறக்கிறார் அந்த விசுவாசம். அது மாத்திரம் பெரிய ஒரு தைரியம். என்னன்னா, நான் கல்யாணமாகல, நான் கர்ப்பம் தரிக்க போறேன். இது நிமித்தமா நிறைய பேர் என்ன கேவலமா பேச போறாங்க. இது நிமித்தமா நிறைய கல்லடி எனக்கு விழும். ஆனா எல்லாத்தையும் நான் தாண்டி போய் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நமக்குள்ள பிறந்திருக்கும் பொழுது, இயேசு நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நிறைய பேர் நீங்க ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்துருக்கீங்கன்னு சொன்னா இயேசு ஏற்றுக்கிட்ட பிறகு உங்களை சும்மாவே விட்டுருக்க மாட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இருந்து இயேசு ஏற்றுக்கிட்டாக்கா என்ன ஆகுது? அது வரைக்கும் சும்மா இருந்துருவாங்க. இயேசு பிரேயர் மீட்டிங் போறேன், நான் வந்து யூத் மீட்டிங் போறேன்னு சொல்லி பிள்ளைங்க போறாங்க. எப்ப பார்த்தாலும் ஜெபத்துக்கு போறாங்க, எப்ப பார்த்தாலும் சர்ச்சுக்கு போறாங்க, போறேன். ஆனா அதே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில போயிட்டு சினிமாக்கு போறதோ இல்ல சிகரெட் பிடிக்கிறதோ இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனா தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்தமாய் வாழ்வது, அந்த பரிசுத்தம் இந்த ஸ்திரீயினத்துல இருந்தது. அதனால அவங்க அர்ப்பணிச்சாங்க, விசுவாசத்தை காத்து கொண்டாங்க, தைரியமா நின்னாங்க. விசுவாசம் கிரியையினால் வெளிப்படும். அந்த கிரியை தைரியத்தோடு கூட வெளிப்படும். அந்த கிரியை நம்ம கடைசி வரைக்கும் நடத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப மரியா இந்த 5 ஸ்திரீகள் எப்படியா கர்த்தர் அவருடைய ஜீனியாலஜில வச்சிருந்தாரோ அதே போல ஒவ்வொரு ஸ்திரீயுடைய கேரக்டரும் நமக்குள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம யோசிச்சு பார்த்தா, நான் அங்க இருக்கிறேன், நான் அங்க இருக்கிறேன், நான் அங்க இருக்கிறேன், அவங்களை நினைவு கூர்ந்த தேவன் என்னை நினைவு கூர்ந்தவரா இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துமஸ் நற்செய்திக்கு விஷ் பண்ணிட்டேன், நியூ இயர்க்காகவும் நான் உங்களை விஷ் பண்ணிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூத கேலண்டர்ல 2026 எப்படி எழுதப்படுதுன்னா 5786 என்று எழுதப்படுது. சரியா? அதுதான் பெரிய விளக்கம். அது நான் சாதாரணமா சொல்றேன். அப்போ இந்த 18 சொல்லும் போது வாய், 18 வாய். அப்போ இந்த 80 ஆரம்பிச்சிச்சு இல்ல, 81 82 89 வரைக்கும் வரும். அது இன்டர்நேஷனலா ப்ராஃபிட்டிக்கா என்னன்றாங்க, இட்ஸ் தி டெக்கேட் ஆஃப் தி மவுத். அப்ப இந்த 10 இயர்ஸ்ல எப்பவும் நடக்காத சுவிசேஷம் நடக்கும்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதோட கூட தமிழ்ல நம்ம கிரெகோரியன் கேலண்டர்ல நம்ம பார்த்தா 2026 பார்க்கிறோம். 26னாக்கா இந்த நம்பர் 26 வந்துட்டு யாவே, யோத் ஹே வாவ் ஹே நம்ம ஹீப்ரூல எழுதணும்னா அது அந்த நம்பர்ஸை நம்ம கூட்டினா 26 வருது.
அப்ப யாவேவுடைய வருஷமா இருக்கும் 26 நமக்கு. ஆமென். யாவேவுடைய வருஷம். அந்த யாவே யாருன்னா the great I am. ஆமென். அந்த I am என்றவர் நம்ம ஆரம்பிக்கிற நாள் முதற்கொண்டு நியூ இயர் ஆரம்பிக்கிற நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் he is going to be I am. உங்களுக்கு யாவே 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த சர்வ வல்லவர். So have a very blessed new year. and இந்த வருஷத்துக்கு மாத்திரம் இல்லை, continue. ஆமென். அந்த யாவேன்ற வார்த்தை அந்த வருஷம் ஆரம்பிக்கிறது, அந்த வருஷத்துக்கு மாத்திரம் இல்லை, continue till eternity. God bless you all and thank you once again for your patient attention and also for your patient attention for your என்ன சொல்றது, your very apt attention and also என்ன சொல்றது, உங்க அட்டென்ஷனுக்காக ரொம்ப வாழ்த்துறேன். God bless you all.